இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல முத்துவேல் ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. அடிவு வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் போன் பண்ணி முத்துவேல் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் வந்த உடனே சக்திவேலை திட்டுவாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ அம்மாவை வெளியில அனுப்பிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. என்ன நடந்ததுன்னு முழுசா உங்களுக்கு தெரியாதானே? குமாரோட கல்யாணத்தை ஆத்தா நிறுத்திருச்சு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நீ என்ன சொல்வாருன்னா, அண்ணே நல்லா விசாரிச்சிருக்கலாம் அண்ணே, எதுவும் விசாரிக்க முன்னாடி நீங்க பாட்டுக்கு ஆத்தாவை வெளியில அனுப்பிச்சிட்டீங்க. ஆத்தா எப்பவுமே நல்ல எண்ணத்துலதான் எதையும் செய்யும் அப்படின்னு சொல்வாரு. இதுடா நல்ல எண்ணம்? உனக்கு ஒரு பையன் இருந்து அவன் கல்யாணத்தை இப்படி நிறுத்தினாதான் உனக்கு புரியும். சக்திவேலு பழனிவேலை திட்டுவாரு. முத்துவேல் என்ன சொல்வாருன்னா, நான் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும், வந்து பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொல்வாரு. இப்ப எல்லாருமா கூட்டணி வச்சுக்கிட்டீங்க, செஞ்சது மட்டும்தான் தப்பா தெரியுது, ஆத்தா செஞ்சது உங்களுக்கு எல்லாம் தப்பாவே தெரியல. இல்ல சக்தி, நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலுமே ஆத்தாவை நீ வெளியில அனுப்பிச்சிருக்க கூடாது. இப்ப பாரு, ஆத்தாவை வெளியில அனுப்பிச்சு நம்மளுக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்ட, ஊரெல்லாம் காரி துப்புவாங்க. என்னன்னு புரியாம பேசுற? எல்லாமே அந்த பரதேசி பாண்டியனோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் இப்படி ஏவி விட்டுருப்பான். நீ இப்படி எல்லாம் செய்யி, இந்த கல்யாணத்தை எல்லாம் நிறுத்தினா எப்படியும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவாங்க, எங்க கூட வந்துடலாம் அப்படின்னு இந்த பரதேசி ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பான். கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம ஆத்தா எடுத்த வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லுவாரு. அதுக்கு முத்துவேலு, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சா, இப்ப அவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சா, முதல்ல போயிட்டு ஆத்தாவை கூட்டிட்டு வா, நீ தானே வெளியில அனுப்புன, நீயே போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சக்திவேலை அனுப்புவாரு. என்னைய மன்னிச்சுக்கோங்க அண்ணே, என்னால கூப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. பழனி, அண்ணே நீங்க போய் மன்னிப்பாது கேளுங்க அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் முடியவே முடியாதுன்னு சொன்னதும் முத்துவேலு, எனக்கும் ஆத்தா தானே, நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. பின்னாடியே எல்லாருமே போவாங்க. கோமதி வீட்டுல இருந்து எல்லாருமே வெளியில வருவாங்க. முத்துவேலு அவங்க அம்மாவை கூப்பிடுவாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஏமா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இல்லப்பா நான் வரமாட்டேன், இந்த வீடு உங்க 3 பேருக்கும் உங்க அப்பா சம்பாரிச்சு கொடுத்ததான், இதோ உன் தம்பி தான் சொன்னான் அப்படின்னு சொன்னதும் பழனியும் போட்டு கொடுப்பாரு. ஆமாண்ணே, அப்படித்தானே சக்தி அண்ணன் பேசினாக, என்னைய தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில விட்டான், இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன். இவ்வளவு நாளும் எப்படி அந்த வீட்டுல இருந்துகிட்டு என் பொண்ணு குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேனோ, அதே மாதிரி இனிமே இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு போறேன், அவ்வளவுதானே. இதுக்கு மேல என்னால முடியலப்பா, என்னை விட்டுருங்க. இது புதுசா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு விரட்டி விட்டுருக்கீங்க, போதும்பா, இனிமே நான் அங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாங்க. பாண்டியன் வீட்டுல கோமதியோட அம்மா ரொம்பவே சந்தோஷமா தான் இருப்பாங்க. பாண்டியனும் கோமதியும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதனால எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது கோமதி கிட்ட மாப்பிள்ளைய கவனின்னு 2-3 தடவை சொல்லுவாங்க. கோமதியும் அதை சமாளிக்கிறதுக்காக, சரவணா உனக்கு சாம்பார் வேணுமாடா, உனக்கு சட்னி வேணுமாடான்னு ஒருத்தரையும் மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாண்டியன் சாப்பிடும்போது குடிக்கிறதுக்கு அங்கே தண்ணி இருக்காது. ஜக்க கவுத்தி பார்ப்பாரு, அதில் தண்ணி இல்லை அப்படின்னு சிம்பாலிக்கா கோமதி கிட்ட சொல்லுவார். கோமதி கண்டுக்கவே மாட்டாங்க. ராஜி தான், மாமா கொடுங்க மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. மயிலு வீட்டில் மயிலு பிரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நைட்டில் தூங்கும்போது சரவணன் கிட்ட போய் விஷயத்த சொன்னதும் சரவணன் ரொம்ப சந்தோஷப்பட்டு மயிலை ஏற்றுக்கிற மாதிரி அவங்க கனவு காண்பாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.